பங்களாதேஷ்க்கு இது ஒரு தரமான விக்டரிங்க. ஏன்னா அவங்க ஓடிஐ சீரிஸ் வின் பண்ணுவாங்களான்னு கேட்கும்போது நம்ம கண்டிப்பா இல்ல, கஷ்டம். ஏன்னா அவங்க எப்பவுமே ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல தான் நல்லா விளையாடுவாங்க. அது நியூசிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி சீரிஸ் தோத்துட்டாங்க. ஆனா தேர்ட் ஓடிஐ என்னதான் டெட் ரப்பரா இருந்தாலும் 90 ரன்ஸ் கிட்டத்தட்ட நியூசிலாந்து ஆல் அவுட் ஆக்கி பிரமாதமா வின் பண்ணாங்க. பட் அதே ஃபார்ம் அப்படியே கண்டினியூ போயிட்டு அதே மொமெண்டம் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் T20 காமிச்சு இந்த T20 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு பங்களாதேஷ். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் வருது, ஸோ நாங்களும் இருக்கோம்டா, நாங்களும் கப் அடிக்க வாய்ப்புகள் இருக்குடான்றதான் இந்த மேட்சை வின் பண்ணி ஆக்சுவலா பங்களாதேஷ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் கிரெடிட் டு தெம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் சீரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா ஃபர்ஸ்ட் T20 பிட்வீன் நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ் அட் நேப்பியர் ரிவ்யூ தான். ஸோ மேட்ச் நடந்துருச்சு அண்ட் பங்களாதேஷ் கம்ஃபர்டபுளா 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அதாவது கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஏன் அழுத்துறேன்னா, ஒரு ஸ்டேஜ்ல த்ரில்லிங்கா போச்சு, பட் 18.3 ஓவர்ஸ்ல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. சோ முதல்ல டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்தாங்க. நேப்பியர் பிச் ஜெனரலாவே எப்படி இருக்கும், நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்கும், ஸ்விங் இருக்கும், சோ பேட்டிங்கும் நல்லா இருக்கும். பட் இந்த பிச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, பங்களாதேஷ்க்கு ஏத்த மாதிரியே இருந்துச்சு. சோ அவங்க டாஸ் வின் பண்ணி என்னதான் இருந்தாலும் சின்ன டைமென்ஷன் கிரவுண்ட்ன்றதுனால சேசிங் எடுத்தாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே நியூசிலாந்து 134 தான் அடிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஷரீஃபுல் இஸ்லாம். ரீசென்ட் டைம்ஸ்ல பங்களாதேஷ்க்கு கன்சிஸ்டன்டா வேற லெவல்ல போலிங் போட்டு இருக்க ஒரே பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஷரீஃபுல் இஸ்லாம். இவர் அண்டர் 19 ஸ்டார். ரீசெண்டா இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல நல்லா விளையாடிட்டு இருக்காரு பங்களாதேஷ்க்கு. லெஃப்ட் ஆர்ம் டால் ஃபாஸ்ட் பவுலர், வேர்ல்டு கப்பும் நல்லா போட்டாரு. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஃபென்டாஸ்டிக்கா போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல 1 for 3 நியூசிலாந்து நம்புங்க 1 for 3 தெரிக்க விட்டாரு போலிங்ல. ஸ்விங் அந்த லெவலுக்கு செமையா கண்ட்ரோல். டெஃபினட்டா இவர் வந்து அண்டர் அலன் டொனால்ட் கோச்சா இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இவர் கத்துருக்காரு. ஏன்னா அவர் வந்து நல்ல பவுன்சரும் போடுவார், நான் நிறைய மேட்ச்ல பாத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்விங் எபிலிட்டியும் இருக்கு, இன் ஸ்விங்கும் பண்றாரு, அவுட் ஸ்விங்கும் பண்றாரு, நல்ல பேஸ்ல பண்றாரு. ஒரு வரப்பிரசாதம் பங்களாதேஷ்க்கு. ஹோப்ஃபுல்லி இவரை நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 1 for 3, அதாவது முடிஞ்சு போச்சு, டாப் ஆர்டரை கைட்டி தூக்கி போட்டாரு நியூசிலாந்து. அப்புறம் டேரல் மிச்சல் வந்து அப்படி 2-3 4 அடிச்சாரு. அவரும் பாத்தீங்கன்னா மெஹதி ஹசன் பால் அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவானே பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் உள்ள பூந்துருவாங்க, உங்களுக்கே தெரியும். 2 மெஹதி ஹசன் இருக்காங்க, இது வேற ஒரு மெஹதி ஹசன். இவரும் ஆஃப் ஸ்பின்னர் தான், ஆனா சூப்பரா போலிங் போட்டு இவரும் 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஷரீஃபுல் இஸ்லாம் 3 விக்கெட், இவர் 2 விக்கெட், லாஸ்டா முஸ்தபிசூர் வந்து 2 விக்கெட். சோ காம்பினேஷன் ஆஃப் ஆல் அப்படிதான் சொல்ல முடியும் பங்களாதேஷோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நியூசிலாந்து ஓரளவு காப்பாத்தினது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜிம்மி நீஷம் அண்ட் மிச்சல் சாண்டர் பார்ட்னர்ஷிப் தான். ஜிம்மி நீஷம் 48 of 27 balls அண்ட் ஒரு ரன் பால் 24 runs. சாண்டர் அந்த டைம்ல விளையாடுனதுனாலதான் ஓரளவுக்கு நியூசிலாண்டால 134 அடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா 110 100 ரன்லயும் சுருண்டு இருப்பாங்க. சோ கண்டிப்பா நீஷம் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு நியூசிலாந்துக்கு. அண்ட் இந்த டார்கெட்டை கண்டிப்பா பங்களாதேஷ் சேஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கம்மி லோ ஸ்கோர், இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்கும்? ஏன்னா போலிங் இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, பேட்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, சோ கம்ப்ளீட் எஃபர்ட் இருக்கும். ஆனா அதை தான் பங்களாதேஷ் பண்ணாங்க. முக்கியமா நம்ம கிரெடிட் வந்து லித்தன் தாஸ்க்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு ஷீட் டேங்கர் மாதிரி ஓப்பனிங் இறங்கினவர் கடைசி வரைக்கும் நின்னாருங்க. இன் பிட்வீன், அதாவது மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு 6-4 அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. பட் இவர் மட்டும் ஸ்டெடியா ஓப்பனிங்ல இறங்கி, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் டார்கெட் 135 தான், ரிக்வயர்ட் ரேட் 6.5 தான். சோ இன்னும் அவசரம் இல்லை, கடைசி கேம் எடுத்துட்டு போய் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு போனாரு. லாஸ்டா இவர் ஒரு எண்ட்ல ஸ்டே பண்ணாலும் அந்த பக்கம் மெஹதி ஹசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 4-6 அடிச்சு 18 பால் 24 ஒரு பிரஷர்ல இருந்தாங்க. பட் அதே ஓவர்ல வந்து 15 ரன் அண்ட் நெக்ஸ்ட் 3 பால்ல 6-4 அடிச்சு முடிச்சிட்டாங்க. சோ ஒரு ப்ரொஃபஷனலா பங்களாதேஷ் வின் பண்ணி இது காமிச்சிருக்காங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் நியூசிலாந்துல போய் இது பண்றது சீரியஸாவே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை தான் உண்டாக்குது. ஏன்னா அவங்க ஜெனரலாவே வாய் தான் அதிகமா பேசுவாங்க, வெளியில போய் பயங்கரமா அடி வாங்குவாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் T20 பொறுத்தவரைக்கும் வேர்ல்ட் கப் கிட்ட வருதுன்னும் போது இந்த மாதிரி விக்டரிலாம் கண்டிப்பா உங்களுக்கு உதவும். அண்ட் வேற என்ன சொல்ல வேண்டியதுங்க, நிறைய விஷயங்கள், நிறைய பாசிட்டிவ்ஸ் ஆக்சுவலா பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும். ஹோப்ஃபுல்லி அவங்க வழக்கம் போல கேரியராகவே ஆகி ஃபர்ஸ்ட் T20 வின் பண்ணிட்டோம்டா, கெத்துறானாங்க அப்படின்னு இல்லாம சீரீஸை கோட்ட விடாம செகண்ட் T20 இதே மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணி சீரீஸ் வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் T20 வேர்ல்ட் கப் போறதுக்கு முன்னாடி. லெட்ஸ் சி என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நியூசிலாந்து அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா விட்டுற மாட்டாங்க. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம். எனிவே இந்த சீரிஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்க போகுது. சோ எனக்கு ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சீரிஸ் தேவை. சோ அந்த மாதிரி தான் இதுவும் போயிட்டு இருக்கு. அண்ட் எஸ், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்